இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட பாருங்க ஒரு மாருதி சுசுகி ஏ ஸ்டார் கொண்டு வந்திருக்கோம். ஏ ஸ்டார்லேயே விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இதெல்லாமே வந்துடும். ஒரு சூப்பரான குவாலிட்டியில் பக்காவான வண்டி. வண்டியோட நம்பர் பாருங்க TN18V6975ங்க. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் தான் இருக்குது. வண்டியோட பாடி லைன்லாம் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருக்கும். வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் 60% கண்டிஷனில் ஒரு தெளிவான குவாலிட்டியில் அருமையான வண்டி, ஒரு பக்காவான கண்டிஷனில் வந்திருக்குதுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடுது. ஒரு சின்ன டவுன் யூசேஜுக்காகட்டும் இல்லை ஒரு லேடி டிரைவன் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கலாம் வண்டி ஆட்டோமேட்டிக்கில் கேட்குறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கம்பேக்டான ஒரு சூப்பரான வண்டியாக இருக்கும். இப்போ வண்டியோட இன்டீரியரு, பூட் ஸ்பேஸு, வண்டியோட இன்ஜினோட சவுண்டு குவாலிட்டி எல்லாமே நம்ம பார்த்துருவோம். வாங்க பார்ப்போம். வண்டியோட டோர் பேட் சைடு பாருங்கள், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட இன்டீரியரோட கண்டிஷன் லுக்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும். இந்த வண்டி ஓவரால் பாருங்கள் 84,587 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும். சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ ஆப்ஷனுமே இந்த வண்டியில் வந்துடுது. மியூசிக் சிஸ்டம் வந்துடுது, ஏசி வந்துடுது, டிரான்ஸ்மிஷன் நம்ம சொன்ன மாதிரி ஏடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடுது. வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன் லுக்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷனுமே பாருங்கள் தெளிவாக இருக்கும். ரியர் சீட்டிங் ஸ்பேஸுமே பாருங்கள் நீட்டாக தெளிவான ஒரு ஸ்பேசஸ் வந்துடும். ரியர்லேயுமே பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் உங்களுக்கு வந்துடுது. நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள் நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு சூப்பரான ஸ்பேசஸ் வந்துடுது. நிறைய லக்கேஜஸ் வந்து நம்மளால் சூப்பராக கேரி பண்ணிட்டு போகலாம். வண்டியோட ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு 70% கண்டிஷனில் வீல் ஸ்பானர் ஜாக்கி எல்லாமே வந்துடுது. நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜினை கண்டிஷன் பார்ப்போம். பார்த்துட்டு வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி சவுண்டுமே காட்டுறேன், வாங்க பார்த்தோம். வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணியாச்சு. வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வண்டியோட இன்ஜின் பாருங்கள் பக்கா சீல்டு இன்ஜின் தான். ஆயில் லீக் டேமேஜ் எதுவுமே இருக்காது. க்ளீன் அண்ட் கிளியராக தெளிவாக இருக்கும். வண்டியோட ஆப்ராம் சைட்லாம் பாருங்கள் ஒரிஜினாலிட்டி கலையாமல் இருக்கும். ஏபிஎஸ் மாடல் வந்துடுது. ஏபிஎஸ் பம்ப் வர்றதுனால, பிரேக்கிங் சிஸ்டம் வர்றதுனால ஏபிஎஸ் மாடலுமே வந்துடுது. அந்த பக்கம் ஆப்ராமுமே பாருங்கள் தெளிவாக இருக்கும். கம்பெனி பேஸ்ட்லேயே இருக்கும். ஒரு பக்காவான குவாலிட்டியில் செமையான வண்டி. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் ஒரு சின்ன வண்டி. நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட சவுண்ட் எப்படி இருக்குன்றதை அதையுமே வீடியோவில் அட்டாச் பண்ணி காட்டுறேன், வாங்க பார்த்தலாம். வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2013 மாடல் 3வது ஓனர் கண்டிஷனில் ஒரு 84,000 கிலோமீட்டர் ட்ரைவனோட ஒரு மாருதி சுசுகி ஏ ஸ்டார் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் ஒரு தெளிவான குவாலிட்டியில் நல்ல வண்டியாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கான ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம எம்என் கார்ஸில் நாங்கள் குவாட் பண்ணக்கூடிய ரேட் 2,55,000 தான். இந்த 2,55,000 ஃபிக்ஸட் கிடையாது. ப்ரைஸை குறைச்சி ஒரு சூப்பரான விலைக்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம். இது போல் நிறைய அப்டேட் பார்க்கணும், அடுத்தடுத்து மிஸ் பண்ணாமல் நாங்கள் போடுற வீடியோலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் எங்களோட வீடியோலாம் வந்து சேரும். இது போல் நிறைய அப்டேட் பார்க்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.